ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆட்சன்ஸில் இந்த விஷயத்தை நீங்கள் இது வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சன்ஸ் வந்து உங்களுக்கு விளம்பரங்கள் நிறுத்தப்படும், மானிட்டேஷன் கட் ஆயிரும். ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். யூடியூப்ல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து அப்டேட்டே ஆக மாட்டேங்குது, எனக்கு வாட்ச் ஹவர்ஸும் அப்டேட் ஆக மாட்டேங்குது, வியூஸ் அப்டேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டோட்டல் வாட்ச் ஹவர்ஸும் டோட்டல் வியூஸும் ஒரு நாளைக்கானது ஒவ்வொரு நாள் மதியானமும் 2:30லேருந்து 2:35 அப்டேட் ஆகும். மதியானம் 2:30லேருந்து 2:35 அப்டேட் ஆயிரும். டோட்டல் வாட்ச் ஹவர்ஸ் டோட்டல் வியூஸ் அப்டேட் ஆயிரும். ஸோ அதனால நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஃபுல் ஒன்னைக்கு ஒன்று அப்டேட் ஆகாது. வாட்ச் டைம்லாம் ஒவ்வொரு நாளுமே மத்தியானத்தில் 2:30 2:35 அப்டேட் ஆயிரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளைக்கான வாட்ச் ஹவர்ஸ் தான் அப்டேட் ஆகும். இன்னைக்கு உள்ளது வந்து நாளைக்கு தான் அப்டேட் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்சன்ஸை பற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பின் வெரிஃபிகேஷனாலும் ஒன்று தான், அட்ரஸ் வெரிஃபிகேஷனாலும் ஒன்று தான். ரெண்டுக்குமே அதே பேர் தான். பின் வெரிஃபிகேஷனுக்கும் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கும் ஒரே பேர் தான். நம்ம தான் மாற்றி சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேரு சாய் ஸ்ரீஸ் கேலரி அப்படிங்கிறது ஒரு சூப்பரான சேனல். உங்களுக்கு வெயிட் லாஸ் டிப்ஸ், வெயிட் லாஸ் ரெசிபிஸ், இல்ல உங்களுக்கு ஆர்ட் கிராஃப்ட்ஸ், டிஐஒய்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப மற்ற சேனல் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா கொடுக்குறாங்க, ரொம்ப வெரைட்டியா கொடுக்குறாங்க, ரொம்ப ஈஸியா கொடுக்குறாங்க. எல்லா டிப்ஸா இருந்தாலும் சரி, ரெசிபிஸா இருந்தாலும் சரி, ஆர்ட் அண்ட் கிராஃப்டா இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூட ஆல் பட்டன் அழுத்திங்க. அப்புறம் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க போய் சாய் ஸ்ட்ரீஸ் கேலரி சேனல்ல விசிட் பண்ணுங்க. இப்போ ஆட்சன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆட்சன்ஸ் பின் வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்ம அப்ளை மானிட்டேஷன்ல எனபிள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டேஷ்போர்ட்ல ஒரு இன்டிமேஷன் காமிக்கும், இந்த மாதிரி பின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அட்ரஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும், ஒரு 6 டிஜிட் இல்ல 7 டிஜிட் அந்த நம்பர்ல வந்து லெட்டர் வரும். அந்த பின்னை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன், அதாவது பின் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போயிடும். சில பேருக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆனதே தெரியாம இருந்துகிட்டு இருப்பீங்க. விளம்பரம் வர்றதும் தெரியாது, எனபிள் ஆனதும் தெரியாது, அப்படியே விட்டுருப்பீங்க. இல்ல ஒரு சிலர் வந்து பின் வெரிஃபிகேஷன்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா வந்து பின் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணிருப்பீங்க, பின் வெரிஃபிகேஷன் வந்திருக்காது, சரி போயிட்டு போகுது அப்படின்ட்டு விட்டுருப்பீங்க. அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், லெட்டர் வர்றப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா இதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ள நீங்க வந்து பின் வெரிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னா உங்க மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை நாள், எத்தனை டைம், என்ன டைம் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு டெமோ மூலியமாவே காமிக்கிறேன். யூடியூப் ஹெல்ப் டீம்ல நான் படிச்சதை காமிக்கிறேன். நான் கடந்த மாசம் பாக்குற வரைக்கும் இந்த ஒரு இன்டிமேஷன் இல்ல, ஆனா இப்ப கொடுத்துருக்காங்க இந்த இன்டிமேஷன். நான் கடந்த மாசம்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் பார்த்து போலாம், இந்த மாதிரி இல்ல. இப்ப நம்ம செல்வா விளாக் சேனலுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆயிருக்கு. அது சம்பந்தமா நான் பின் வெரிஃபிகேஷன் பண்றது சம்பந்தமா நான் ஒரு ஆர்டிகல் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் யூடியூப் ஹெல்ப்ல. அதுல இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க, இப்ப இந்த டைம் இருந்தாதான், இந்த டைமுக்குள்ள நீங்க பின் வெரிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டிசபிள் ஆயிரும், ஆட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு டெமோ மூலியமா பார்க்கலாம். யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க டெமோ பார்க்கலாம். ஓகே, யூடியூபோட ஹெல்ப் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷனுக்காக ஓவர் வியூ யூடியூப் ஹெல்ப்போடது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வெரிஃபிகேஷன் த்ரெஷோல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. வெரிஃபிகேஷன் த்ரெஷோல்டு அப்படிங்கிறது உங்களுக்கு $10 ரீச் ஆகணும். இதான் வெரிஃபிகேஷன் த்ரெஷோல்டுங்கிறது. வித்ட்ரா த்ரெஷோல்டு அப்படிங்கிறது $100. அதாவது உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு த்ரெஷோல்டு எவ்வளோ அப்படின்னா $100. வெரிஃபிகேஷன் த்ரெஷோல்டு அப்படிங்கிறது வந்து $10. உங்களுக்கு $10 வந்தோன்னா ஐடி வெரிஃபிகேஷன், அதாவது பின் வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வரும். யூஸ்வலி அதாவது 2 வாரத்துலேருந்து 4 வாரம் வரைக்கும் எடுக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு, உங்கள் லொக்கேஷனுக்கு வர்றதுக்கு அப்படின்னு இருக்காங்க. மேபி 1.5 மாதம் கூட ஆகலாம், 2 மாதம் கூட ஆகலாம். 3 தடவை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து 3 தடவை பின் வெரிஃபிகேஷனுக்கு ரீஅப்ளை பண்ணலாம். அப்படி அதுவும் போயிடுச்சுன்னா இன்னொரு தடவை ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்து இன்னும் 3 தடவை வர வைக்கலாம். ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன் 2 or 4 வீக்ஸ் இல்லை அதிகபட்சமாக 1.5 மாதத்தில் வரல அப்படின்னா மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்க, 2 அப்படின்னு போட்டு யூ வில் ஹாவ் 4 months, அதாவது பின் வெரிஃபிகேஷன் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த பின்னை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஸ்டாப் ஷோவிங் ஆட்ஸ் ஆன் யுவர் பேஜஸ் அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய பேஜில் வந்து ஆட்ஸ் விளம்பரம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டாக நீங்கள் 4 மாதத்தில் வந்து என்ட்ரு பண்ணிடணும் அந்த பின் வெரிஃபிகேஷன் நம்பரை. யாரும் கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. பின் வெரிஃபிகேஷன் வரல அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் கூட போய் கேட்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு நியரஸ்ட்டாக உங்களுக்கு எங்கே லெட்ரு வருமோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்கலாம், எனக்கு பின் வெரிஃபிகேஷன் வந்திருக்கா, எனக்கு லெட்ரு வந்திருக்கான்னு.
நீங்கள் கண்டிப்பாக கேட்கறதுக்கு தயக்கப்பட்டீங்கனாலோ வெக்கப்பட்டீங்கனாலோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கும். அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 மாதம் நீங்கள் பின் வெரிஃபிகேஷன் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு நீங்கள் பின் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணனா உங்களுடைய மானிட்டேஷன் டிசபிள் செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நன்றி. வாழ்க தமிழ்.